ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். நீங்கள் அனைவரும் நலமாக இருப்பீங்கன்னு சொல்லி கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். இந்த நாளிலும் இந்த திருநெல்வேலி பகுதியிலிருந்து உங்களை தொடர்பு கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையானவர்களே, நம்ம ஊழியர்களாகிய நாம் சில பகுதியில் பார்த்துக்கிட்டே வரோம். இன்றைக்கும் அந்த ஊழியம் செய்கிற சகோதரிகளை குறித்து சில ஆலோசனையை சொல்லணும்னு நான் விரும்புகிறேன். நிறைய சிலன்னு விளையாட்டாலும் சில காரியத்தை ஆண்கள் எப்படி நம்ம ஊழியர்கள் எப்படி கடந்த நாட்களில் நம்ம நீட்டாக ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சில பகுதியில் சில இந்த வசனத்தின் மூலமாக சொன்னது போல், இப்போது அதுபோல் இந்த ஊழியம் செய்கிற சகோதரிகள் ஒரு திருமணம் முடிஞ்சவங்க அல்லது வாலிப பிராயத்தில் இருந்து ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்களும் நீட்டாக ஆண்டவருக்காக ட்ரெஸ் பண்ணணும், நல்ல உடையை உடுத்தலாம், விலகுன உடையை கூட உடுத்தலாம். ஆனால் அது யாருக்கும் ஒரு இடல் உண்டாக்குகிற உடையாக இல்லாமல் நீட்டாக இருக்கணும். அது ஒரு கரை இருக்கட்டும். ஏன்னா எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனாலும் எல்லாம் தகுதி ஆயிராது. அப்புறம் இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன்னு சொல்கிறாரு இல்லையா. எதுக்கும் நம்ம ஒரு அடிக்ட் ஆகிடக்கூடாது. அதுபோல் ஊழியர்களைப் போல பெண் ஊழியர்களாக இருந்தாலும் அப்படி தான், ஊழியம் செய்கிற சகோதரிகளுக்கும் அதுதான். அப்போது சிலவங்க இந்த லிப்ஸ்டிக்லாம் கூட அதாவது நம்மளை இயற்கையாகவே ஆண்டவர் அழகாக தான் படைச்சிருக்காரு. நம்ம நிறைய நினச்சிக்கிறோம் நம்ம அழகு இல்லை, நம்ம கருப்பாக இருக்கோம், அப்படி இருக்கோம் இப்படி இருக்கோம், நம்ம இனத்தை ஒரு நல்லாவே இல்லையா, மற்றவங்கள மாதிரி இல்லையே நம்ம நினைக்கிறோம். ஏங்க அப்படி இல்லைங்க, நமக்கு என்ன ஆண்டவர் கொடுக்கணும் அப்படி நம்மளை வச்சுருக்காரு. இப்போ நான் கூட என்ன பெரிய அழகாக இருக்கேன் அப்படிலாம் கிடையாதுல்ல. அப்போது ஆனால் நம்ம இப்போ லிப்ஸ்டிக் யார் பயன்படுத்துவா? சினிமா நடிக்கிறவங்க, நாடகத்தில் நடிக்கிறவங்க, சீரியலில் நடிக்கிறவங்க, இப்படிப்பட்டவங்க அதிகமாக அந்த லிப்ஸ்டிக்கை பயன்படுத்துகிறாங்க. அந்த அலங்கார பொருள் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. நமக்கு அந்த அப்படிப்பட்ட ஒரு அலங்காரம் கிடையாது. என்ன உள்ளத்தில் இருக்கிற குணமே அலங்காரம்னு பைபிள் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம அது தேவையில்லை. நமக்கு நீட்டாக நம்ம பண்ணணும். நம்ம லிப்ஸ்டிக்கை போட்டு, அதாவது உங்களுக்கு ஆசை இருந்தால் நீங்கள் வீட்டுக்குள்ளேயே அதை இருந்துச்சிங்களா, நீங்கள் போட்டுக்கிட்டு உங்கள் பெற்றவங்ககிட்டையோ உங்கள் கூட பிறந்தவங்ககிட்டையோ அல்லது உங்கள் வீட்டுக்காரர்கிட்டையோ நீங்கள் அப்படி ஒரு காமிச்சிட்டா ஒன்றும் இல்லை, அழகாக இருந்து அப்படி நீங்கள் வீட்டுக்குள்ளே உலாவிட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை. அதை மற்ற இடத்துல பப்ளிக்கில், அதுவும் ஆண்டருடைய ஊழியத்தை செய்யும் பொழுது நீங்கள் அந்த மாதிரி லிப்ஸ்டிக்கெல்லாம் போட்டுக்கிட்டு வரும் பொழுது அல்லது ஒரு தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது அது தேவையில்லை. ஆண்டவர் மனுஷன் முகத்தை பார்ப்போம், ஆனால் தேவன் உள்ளத்தை தான் பார்க்கிறவர்னு நம்ம எல்லாம் அறிஞ்சிருக்கிறோம் இல்லையா. அப்போ இது கூட எனக்கு சொல்லணும் போல ஒரு ஆசையாக இருக்குது, ஒரு வாஞ்சையாக இருக்குது, ஒரு எண்ணம், ஒரு பாரமாக இருக்குது. அப்போ அருமையானவர்களே, அப்போ அந்த மாதிரி ஒரு லிப்ஸ்டிக்கு இப்போது சினிமாவில் நடிக்கிறவங்கள நம்ம பரிசுத்தவான்கள் இல்லைன்னு நம்ம சொல்கிறோம். அது மாதிரி சீரியல் நடிக்கிறவங்க, அது நடிக்கிறவங்களே நம்ம அவாய்ட் பண்ணுறோன்னு வைங்க. அப்போது அருமையானவர்களே, அப்போ நம்ம ஏன் அதை பயன்படுத்தணும்? அலங்காரத்துக்கு எத்தனையோ காரியங்கள் இருக்குன்னு இல்லையா. அப்போ அப்படி நம்ம நீட்டாக இருக்கலாம், நீட்டாக ட்ரெஸ் பண்ணலாம், முடிஞ்ச அளவு ஆண்டவருக்கு சரியாக இருக்கலாமே. அப்போ இதையும் நீங்கள் ஊழியம் செய்கிற சகோதரிகள் யோசிக்கணும்னு உங்களுக்கு ஒரு ஆலோசனையாக சொல்கிறேன், சரியா. இது யாரையும் குறை சொல்லதுக்கு இல்லை. அதனால் இதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். நிச்சயமாக நீங்கள் கர்த்தருடைய நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படுவீங்க. உங்கள் ஊழியம் நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும். அதை போட்டுக்கிட்டு நம்ம ஒரு லிப்ஸ்டிக்கை போட்டுக்கிட்டு ஒரு பெரிய ஒரு இதை பண்ணிக்கிட்டு நம்ம யூடியூப்பில் தோன்றணும், இல்லைனா ஒரு நிகழ்ச்சியில் நம்ம பங்கு பெறணும் அப்படிங்கிற அவசியம் இல்லையே. நம்ம ஆண்டோடைய பிள்ளைகள், ஆண்டோருக்காக நம்ம ஊழியம் செய்கிறோம், கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. அப்போ நம்ம அவருக்கு பிரியமாக வாழும் பொழுது பெரிய காரியத்தை நம்ம பார்க்க முடியும். காட் பிளஸ் யூ. ஆமென்.